தானியேல் அதிகாரம் 5 வசனம் 11. தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. தானியேல் என்கிற ஒரு மனிதனை குறித்து தான் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அவங்க அடிமையா ஒரு நாட்டிற்கு கொண்டு போகப்படுறாங்க. ஆனா அவர் கர்த்தருடைய ஆவியை உடைய ஒரு மனுஷனா இருந்தாங்க. அதாவது தேவனுக்கு பயப்பட்டு அவருக்கு மாத்திரமே ஆராதனை செலுத்துகிற ஒரு மனுஷனாக இருந்தாங்க. அதனால தேவன் அவங்கள உயர்த்தணும்னு ஒரு ஆசை, ஒரு திட்டம் வைத்திருந்தாங்க. அந்த திட்டம் நிறைவேறும் காலம் வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் இன்னைக்கு வாசிச்சு பாருங்க. அந்த தேசத்துல ராஜாக்களால ஞானிகள் அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்ட சிலர் இருந்தாங்க. ஆனால் அவங்களால முடியாததை தானியேலை கொண்டு கர்த்தர் செய்ய திட்டம் வைத்திருந்தார். உங்களை உயர்த்தணும் அப்படின்னு ஏசப்பா ஒரு திட்டம் வைத்திருக்கிறாருங்க. உங்களுக்கான காலம் இதா இருக்குமானா கண்டிப்பாக இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இல்லை அப்படின்னா உங்களுக்கான டைமில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அந்த தேசத்தில் ஞானிகள் என்று சொல்லப்பட்ட எல்லாருமே தள்ளி தான் நின்னாங்க. தானியேலை அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்தினார். அதே மாதிரி நீங்கள் ஏசப்பாவுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்கும்போது ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதற்கு என்னென்ன தேவையோ அவைகளை தந்து தான் உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய ஆவியை உடைய மனுஷர்களாக இருப்போம். கர்த்தரை மாத்திரமே சார்ந்து கொள்ளுவோம். நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமென். Have a blessed day. God bless you.